வணக்கம். இன்னைக்கு நாம இலங்கையில நடக்கிற ஒரு பெரிய பிரச்சனைய பத்தி தான் பார்க்க போறோம். அங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தொடர்புள்ள பல நெருக்கடிகள் இருக்கு. பொருளாதாரம், எரிபொருள் தட்டுப்பாடு, இதனால மக்களோட வாழ்க்கை எப்படி மாறிக்கிட்டு இருக்குன்னு கொஞ்சம் விரிவா அலசுவோம் வாங்க. சரி, நாம எதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமான பொருளாதார நெருக்கடியை பத்தி பார்ப்போம். அப்புறம் இதனால வந்த எரிபொருள் தட்டுப்பாடு, அதுக்கு மக்கள் எப்படி பழகிக்கிறாங்க, கடைசியா இந்த கஷ்டமான நேரத்துல மக்களோட மனநலத்துக்காக செஞ்ச ஒரு நல்ல விஷயத்தையும் பார்க்கலாம். ஓகே, இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஆணிவேர் எதுன்னு பாத்தீங்கன்னா அது நாட்டின் பொருளாதாரம் தான். குறிப்பா இலங்கை ரூபாயோட மதிப்பு. வாங்க அதுல இருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ நிலைமை என்னன்னா, அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயோட மதிப்பு தொடர்ந்து குறைஞ்சுக்கிட்டே வருது. குறிப்பா மார்ச் 17ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் சரிஞ்சிருக்கு. இது தொடர்ச்சியா நடக்கிறதால நாட்டோட பொருளாதாரத்துல பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. இங்க பாருங்களேன், இந்த டேபிள்ல அந்த மாற்றம் எவ்வளோ தெளிவா தெரியுதுன்னு. அமெரிக்க டாலரை வாங்குற விலையும் சரி, விற்கிற விலையும் சரி, ரெண்டுமே ஏறிடுச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, வெளிநாட்டுல இருந்து வாங்குற எல்லா பொருளுக்கும் இனி இலங்கை அதிகமா பணம் கொடுக்கணும். சிம்பிளா சொன்னா இறக்குமதி ரொம்ப காஸ்ட்லி ஆயிடும். பணத்தோட மதிப்பு எப்படி குறையறதால வெளிநாடுகள்ல இருந்து பெட்ரோல், டீசல் மாதிரி அத்தியாவசிய பொருட்களை வாங்குறது இலங்கைக்கு ரொம்பவே கஷ்டமாகிடுச்சு. இதோட நேரடி விளைவென்ன? அதுதான் நம்மளோட அடுத்த டாபிக், எரிபொருள் தட்டுப்பாடு. சரி, எரிபொருள் தட்டுப்பாடுன்னு சொன்னதும் எல்லாருக்கும் மனசுல வர்ற முதல் கேள்வி இதுதான். இன்னும் எவ்வளவு நாளைக்கு பெட்ரோல், டீசல் ஸ்டாக் இருக்கும்? நினைச்சு பார்க்கவே கஷ்டமா தான் இருக்கு. நிலைமை ரொம்பவே மோசம். எரிசக்தி அமைச்சர் பார்லிமெண்ட்ல சொன்ன தகவல் படி கையிருப்பு ரொம்ப வேகமா குறைஞ்சிட்டு வருது. முக்கியமா டீசல் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் வரும்னு தெரியுது. மத்த பெட்ரோல் வகைகளோட நிலையும் கிட்டத்தட்ட அதேதான். இந்த தட்டுப்பாட்டை சமாளிக்கிறதுக்கும் பெட்ரோல் பங்க்ல மணிக்கணக்கா நிக்கிற அந்த பெரிய வரிசைகளை தவிர்க்கிறதுக்கும் அரசாங்கம் ஒரு புது டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இந்த QR கோட் சிஸ்டம். இது மூலமா ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளவுதான் பெட்ரோல்னு ஒரு கணக்கு வச்சு பிரிச்சு கொடுக்கறாங்க. இந்த QR கோட் சிஸ்டத்தோட இலக்கு எவ்வளோ பெருசுன்னு இந்த நம்பரை பார்த்தாலே புரியும். 20%. அதாவது நாட்டோட மொத்த எரிபொருள் பயன்பாட்டுல 1/5 குறைக்கணும்னு டார்கெட் வச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய முயற்சி தான். பெட்ரோல், டீசல் இல்லனா வண்டியை ஓடாதுங்கிறதோட இந்த பிரச்சனை முடியல. அது ஒரு நாட்டுல இருக்கிற மக்களோட அன்றாட வாழ்க்கையை தலைகீழா மாத்திடும். இந்த மாதிரி ஒரு பெரிய நெருக்கடியை இலங்கை எப்படி சமாளிக்குது, எப்படி இதுக்கு தங்களை மாத்திக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. கல்வித்துறையிலிருந்து ஆரம்பிப்போம். எரிபொருளை சேமிக்கிறதுக்காக சில முக்கியமான முடிவுகளை எடுத்திருக்காங்க. இனிமே பள்ளிக்கூடங்கள் வாரத்துக்கு 4 நாள் தான் இயங்கும். புதன்கிழமை எல்லாருக்கும் லீவு. அது மட்டும் இல்லாம ஸ்கூல்ல இருந்து போற டூரு, வாகன பேரணி மாதிரி அதிக எரிபொருள் செலவாகிற எந்த நிகழ்ச்சிக்கும் இப்போதைக்கு தடை விதிச்சிருக்காங்க. இந்த மாற்றங்கள் வெறும் ஸ்கூலோட நிக்கல. யோசிச்சு பாருங்க, நாட்டோட உச்சபட்ச அதிகாரம் இருக்கிற இடம், அதாவது பார்லிமெண்ட் கூட இதுக்கு ஒத்துழைக்குது. அவங்களும் புதன்கிழமை செஷனை கேன்சல் பண்ணிருக்காங்க. இதுல இருந்து நிலைமையோட தீவிரத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நாம பொருளாதாரம், எரிபொருள் தட்டுப்பாடுன்னு பேசணும். ஆனா இதெல்லாம் வெறும் நம்பர்ஸ் இல்ல. இது ஒவ்வொரு மனுஷனோட மனசையும் உணர்வுகளையும் பாதிக்கிற ஒரு விஷயம். இந்த கஷ்டமான நேரத்துல மக்களோட மனநலனை கவனிக்க ஒரு முக்கியமான முயற்சி எடுத்திருக்காங்க. அத பத்தி பாப்போம். கொழும்பு முனிசிபல் கவுன்சில் சித்து ஸ்வ புரவர அப்படின்னு ஒரு புது திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் இந்த நெருக்கடியான நேரத்துல மக்களோட மன ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது தான். இது வெறும் முனிசிபல் கவுன்சிலோட முயற்சி மட்டும் கிடையாது. இதுல இலங்கை போலீஸ், ஸ்ரீலங்கா ஃபவுண்டேஷன் இன்ஸ்டிடியூட், அப்புறம் விமென் இன் நீட், வின் மாதிரி பல முக்கியமான அமைப்புகள் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. இது ஒரு டீம் ஒர்க் மாதிரி. கொழும்பு மேயர் சொன்னது போல, ஆரோக்கியமான ஒருத்தருக்கொருத்தர் ஆதரவா இருக்கிற ஒரு கொழும்பை உருவாக்குறதுல இது ஒரு முக்கியமான ஸ்டெப். பாத்தீங்களா, இது வெறும் கவுன்சிலிங் கொடுக்கறதோட நிக்காம ஒட்டுமொத்த சமூகத்தையுமே ஒருத்தருக்கொருத்தர் சப்போர்ட்டிவா இருக்கிற மாதிரி மாத்துறது தான் எங்களோட நோக்கம். சரி, இப்போ நாம இலங்கை எப்படி இந்த பலதரப்பட்ட நெருக்கடிகளை சமாளிக்குதுன்னு பார்த்தோம். பொருளாதாரம், எரிபொருள், சமூக மாற்றங்கள், மனநலம்னு எல்லாமே ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆயிருக்கு. இந்த எல்லா சவால்கள்ல இருந்தும் மீண்டு வரப்ப உண்மையான ஒரு மீட்சி, ஒரு ரெசிலியன்ஸ் ஆனது எப்படி இருக்கும்? இதுதான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய கேள்வி.